தன் கையாலேயே செதுக்கி உயிர் கொடுத்த மகனை ஒரு தந்தை தன் கையாலேயே கொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டா அந்த வலி எப்படி இருக்கும்? கைலாயத்தையே அதிர வச்ச அந்த போர்ல தான் விநாயகரோட இந்த விஸ்வரூப பிறப்பு ஒளிஞ்சிருக்கு. பார்வதி தேவி தன் திருமேனியில் இருக்கிற சந்தனத்தையும் மஞ்சளையும் எடுத்து ஒரு அழகான ஆண் குழந்தையை செதுக்குறாங்க. அந்த பொம்மைக்கு தன் தெய்வீக சக்தியால உயிர் கொடுக்கறாங்க. கண் விழிச்ச அந்த பையன் தன் அம்மாவோட கட்டளைக்காக குகை வாசல்ல ஒற்றை களியோட காவலா நிற்கிறான். அப்போதான் அங்க வராரு சிவபெருமான். ஆனா அந்த பையன் வர்றது மகாதேவன்னே தெரியாம அவரை தடுத்து நிறுத்துறான். நந்தி தேவர்ல இருந்து சிவகணங்கள் வரைக்கும் எல்லாரையும் அந்த பிஞ்சு விரல்கள்ல இருக்கிற பலத்தால தூக்கி போட்டு மிதிக்கிறான். கைலாயமே நடுங்கிற அளவுக்கு அந்த சின்ன பையனோட போர்க்குணம் இருக்கு. மகாதேவனோட பொறுமை எல்லை மீறுது. சிவபெருமானோட நெற்றிக்கண் அனல் கக்க ஆரம்பிக்குது. வானமே கருக்க மின்னல் வேகத்துல பாயுது அந்த சிவசூலம். ஒரு நொடி ஒரு சின்ன தவற்றால அந்த பையனோட தலை துண்டிக்கப்பட்டு ரத்தத்துக்கு பதிலா தங்க நிற துகள்களா காத்துல சிதறுது. வெளியே வந்த பார்வதி தேவி ரத்த வெள்ளத்துல இருக்கிற தன் மகனை பார்த்து கதறாங்க. அவங்க துக்கம் மகாகாலியா உருமாறி மொத்த உலகத்தையுமே அழிக்க துடிக்குது. தப்பு நடந்துடுச்சுன்னு உணர்ந்த சிவன் வடக்கு நோக்கி படுத்திருக்க முதல் உயிரினத்தோட தலையை எடுத்துட்டு வாங்கன்னு கட்டளையிடுறாரு. கணங்கள் கொண்டு வந்த அந்த பிரம்மாண்டமான யானையோட தலை அந்த பையனோட உடலோட இணையுது. ஒரு மாபெரும் தெய்வீக ஒளி வெள்ளத்திலிருந்து தும்பிக்கையோட விஸ்வரூபம் எடுத்து எழுந்து நிற்கிறாரு நம்ம பிள்ளையார். முழு முதற் கடவுளா விநாயகர் அவதரிச்ச அந்த மகாநொடி இப்போ கைலாயமே ஆசி வழங்குது.